நிலவும் வானிலை காரணமாக டெங்கு நோய் பரவுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் தென்படுவதாக சுகாதார அமைச்சு சுட்டிக்காட்டுகின்றது. டெங்கு நோய் பரவுவதை தடுப்பதற்கான முன்பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு சுகாதார அமைச்சின் தொற்றுநோய் தடுப்பு பிரிவின் பணிப்பாளர் டாக்டர் பபா பலிகவதன பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளார். விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள இந்திய மீனவர்கள் 25 பேர் இன்று பருத்தித்துறை நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட உள்ளனர். இவர்களை விடுதலை செய்வதற்கான அறிவித்தலை சட்டமா திணைக்களம் அனுப்பியுள்ளதாக கடற்றொழி திணைக்களத்தின் யாழ் மாவட்ட உதவி பணிப்பாளர் நடராசா கணேசமூர்த்தி கூறினார். யாழ்ப்பாணத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த இந்திய மீனவர்கள் 9 பேர் சட்டமா அதிபர் திணைக்களத்தின் ஆலோசனைக்கு அமைய ஊர்காவல்துறை நீதிமன்றத்தினால் நேற்று விடுதலை செய்யப்பட்டனர். இதேவேளை தலைமன்னார் கடற்பரப்பில் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருந்த 36 இந்திய மீனவர்களையும் விடுதலை செய்யுமாறு மன்னார் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த 36 மீனவர்களும் இன்று யாழ் இந்திய துணை தூதரக அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட உள்ளனர். இதேவேளை கருநகர் கடற்பரப்புக்குள் அத்துமீறி பிரவேசித்து மீன்பிடியில் ஈடுபட்டிருந்த போது கைதான 16 தமிழக மீனவர்களையும் அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட உள்ளனர்.